நமக்கு சைவம் சொல்லுகிறது. அதற்கு திருநாம பஞ்சாட்சரம். அவங்க பெயர்களை சொல்றதே பெருமை. திருத்தல பஞ்சாட்சரம் இருக்கு. திருமயிலைன்னு சொன்னா புண்ணியம், திருச்சிற்றம்பலம்னு சொன்னா புண்ணியம், திருவண்ணாமலைன்னு சொன்னா புண்ணியம், பூந்துருத்தின்னு சொன்னா புண்ணியம், திருவையாறுன்னு சொன்னா புண்ணியம். அந்த தலத்தினுடைய பெயரை சொன்னா புண்ணியம். திருத்தல பஞ்சாட்சரம் இருக்கு பேர். தலத்தினுடைய பெயரை சொல்றது ஒரு புண்ணியம், அதற்கு பெருமை உண்டு. அடுத்தது தெளிவு குரு சிந்தித்தல் வரும். அப்ப குருவை நினைத்து நாம ஒரு செயலை செய்யும் பொழுது தர்மயாதனத்துல குரு பாதம் அப்படின்னு எழுதிட்டு எதா இருந்தாலும் எழுதுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த குரு பெருமாண்டத்தில் திருவடி அடைஞ்சு எத்தனையோ நூற்றாண்டு ஆயிடுச்சு குருஞான சம்பந்தர் தர்மபுராதனத்தில். ஆனால் இப்ப இருக்கிற சன்னிதானம் என்ன பண்ணுவாங்க, குரு பாதம் அப்படின்னு எழுதிட்டு எழுதுவாங்க. ஏன்? அந்த குருவினுடைய பாதத்தை சிந்தித்து நாங்கள் இதை எழுதுகிறோம். அப்ப இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த தொண்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சுவாமி பேர் எழுத மாட்டாங்க. என்ன எழுதியிருப்பாங்க, குரு பாதம். நீங்க என்ன பாருங்க, தர்மபுர ஆதீனத்தினுடைய எல்லாத்துலயும் என்ன மேல போட்டிருக்கோம், குருப்பியோ நம்ம அப்படின்னு சமஸ்கிருதத்தில் எழுதுவாங்க. குரு வாழ்க குருவே துணை தமிழ் இல்லையா? முதல்ல சொல்லிக் கொடுக்கும் போது குரு வணக்கம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பரதநாட்டியம் ஆடுறவங்க குரு வணங்கிட்டு தான் நடராஜரை போய் வணங்குவாங்க. நீங்க பார்க்கலாம், முதல்ல நிலத்தை வணங்குவாங்க. ஏன்? அதை நம்ம உதைச்சு ஆடப்போம், மிதிச்சு ஆடப்போம், குதிச்சு ஆடப்போம். எனவே நிலமகளுக்கு முதல்ல வணக்கம். என்ன பொறுத்துக்கோமா, நான் கலைக்காக உன்னை மிதிக்கிறேன், கலைக்காக உன் மீது நான் குதிக்கிறேன், கலைக்காக உன் மீது நான் உதைத்து ஆடுகிறேன், என்ன நீ மன்னிச்சுக்கோன்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க, பூமியை தொட்டு ரெண்டு கண்ணால தொட்டு கும்பிடுவாங்க. அடுத்து நேரம் எங்க போவாங்க, குரு உட்கார்ந்துருப்பார், அவரை போய் தொட்டு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வருவாங்க, சுவாமிகிட்ட புஷ்பாஞ்சலின்னு பேரு, அந்த மலரை போட்டு சுவாமிக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. இது எல்லா இதுலையும் உண்டு, நம்ம இதுலையும் உண்டு. இப்ப நமக்கு குரு யாரு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆளுநர், யார் நாலாவது மாணிக்கவாசர். இவங்களை வணங்குறதுக்கு குரு வணக்கம்னு பேரு. சரியா? அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு நம்ம தேனி இடைவெளி முடிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதி முழுக்க பாடல்கள் தான் பாடலாமா? சரி. இப்ப புத்தகத்துல நமக்கு 2வது பக்கத்தை எடுத்தீங்கன்னா அதுல சமயக்குறவர் புதிய இருக்கா பாருங்க. புதிய மாணவர்கள், பழைய மாணவர்கள் மறந்துருந்தா ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அவசர அவசரமா நம்ம பழைய மாணவர்கள் தேடுறாங்க. புதிய மாணவர்கள் நீங்க தெரியுமையான உட்கார்ந்துருக்காங்க. சரி, எடுத்தாச்சா? சமயக்குறவர்கள் துதின்னு இருக்கா, அவ்வளவு. இதுதான் நம்ம நடத்த போறோம். இப்ப நான் முதல்ல பாடிடுறேன், பாடி முடிச்ச உடனே நீங்க அதை திருப்பி சொல்லலாம். சரியா? சமயக்குறவர்கள் துதி. நல்ல கவனிக்கணும், நேரா பாருங்க. நான் பாருங்க, எங்கேயாவது இந்த சேர்ல சாயங்கன்னு பண்ணுறேன். வகுப்பு முடியறவனே என்னுடைய பொசிஷன் இதுதான். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைக்கை உயரமா வச்சுருக்கேன். நான் குனிஞ்சேன்னா மைக்கு சத்தம் குறைஞ்சிருக்கும். அப்படி உட்காந்தோம்னா வேர் பண்ணுறது. இதுதான் பாடுற மெத்தட். சேர்ல உட்காந்துருக்கவங்க சாயம் இதெல்லாம் உட்காந்துட்டு பாட்டு பாட முடியாது. அந்த பிரீத்திங் நமக்கு கிடைக்காது. பொழித்த புகலிய கோன் கடல் போற்றி ஆழி விசை கல்மிதப்பி அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி மல்லி திருவாதை ஊரத்திரு தாழ் போற்றி. பிளைனா, ரொம்ப அலங்காரம் கிடையாது. இந்த பண்ணுக்கு நட்டபாடைன்னு பேர். நம்பிர நாட்டை ரொம்ப பிளைனா. ஒரு பொது விதியும் ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா பாடுறதுக்கு? முதல் வரியும் 3வது வரியும் கீழே பேஸ். நல்ல கவனிச்சுக்கணும். 90% பாடல்களுக்கு முதல் வரியும் 3வது வரியும் கீழே இருக்கும். 2 நாளும் மேல போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 நாளும் ஹை பிச், மேலனா ஹை பிச், அவ்வளவுதாங்க. 90% பாட்டு. ஒரு 10% பாட்டு மட்டும் முதல் 2மே கீழே இருக்கும். 3 நாளும் மேல போகும். அது 10%
சதவீதம் அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். பாட்டு பாடுறதுல ரொம்ப கவனம். ஒரு பாட்டுக்கு குரல் என்பது தாய், அதுதான் அம்மா, அதுதான் சுகம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நம்மளோட உருக்கம், அதுதான் திரும்ப கேட்க வைக்கும். குரல் என்பது தாய், தந்தை என்பது தாளம். ஒரு பாட்டுக்கு தந்தை என்பது தாளம். நமக்கு 2 பேரும் வேணும் இல்லையா? 2 பேரும் நமக்கு வேணும். தாயும் வேணும், தந்தையும் வேணும். தந்தை தான் ஒழுங்குபடுத்துகிறார், தாய் சுகப்படுத்துகிறார். இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியம். குரல் தாய், தாளம் என்பது தந்தை, பாடல் என்பது நமக்கு அதற்கு மேல் செல்லுகின்ற ஒரு ட்ரெயின் மாதிரி. தண்டவாளம் நல்லா ஞாபகம், தண்டவாளம் இருக்கு பத்தியா, அதுதான் தந்தை. தண்டவாளம் இல்லாம ட்ரெயின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எங்க போகுதுன்னு தெரியாது, ஓடும், எங்கெங்கயோ ஓடும். சென்னைக்கு வரணும்னு நம்ம ஏறி உட்காந்தோம்னா சென்னையில் இருக்க மாட்டோம், விசாகப்பட்டினத்தில் போய் நிற்போம். அது எங்கேயாவது வயல்ல இறங்கி நிற்கும். அப்ப தஞ்சாவூர்ல இருந்து சென்னை வரணும்னா அந்த தண்டவாளம் ஒழுங்குபடுத்துகிறது. அதனால தண்டவாளம் என்பது தந்தை. இந்த ரயில் பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தாய். நம்ம சுகமா தூங்க வச்சு இல்ல சுகமா தூங்க வச்சுட்டு அதுக்குமையா நம்ம கூட்டிட்டு வருவோம். அப்ப தந்தையும் வேணும், தாய். அதுல தூங்கிட்டு போற பயணிக்கிற பேசஞ்சர் யாரு? குழந்தைகளாகிய நாம். அதுதான் பாடல். அப்ப பாடல் சுகமா இருக்கணும்னா பெட்டியும் நல்லா இருக்கணும், தண்டவாளமும் நல்லா இருக்கணும். அது மாதிரி குரலும் நல்லா இருக்கணும், தாளமும் சரியா இருக்கும். இப்ப தாளம் சரியில்லைன்னா பெட்டி என்ன பெட்டியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப தண்டவாளம் சூப்பரா இருக்கு, தாளம் சூப்பரா இருக்கு, கண்ணா பின்னான எதையாவது திண்ணி குரல் நல்லா இல்லை. அந்த மாதிரி பெட்டி 3rd ஏசி இல்ல 2nd ஏசி, ஏசி பெட்டி தான். படுத்துட்டு இருக்கும்போது ஒரு எலி குறுக்க வருவதை பார்த்துட்டு தூக்கம் வருமா? இல்ல, கடகடா கடகடா கடகடான்னு ஆடுது. நீங்க படுத்திருக்கிறது ஆடுது, செயின் கழன்றுமோன்ற மாதிரியே இருக்கு, தூக்கம் வருமா? அப்ப பெட்டி என்ற குரலும் நல்லா இருக்கும், தண்டவாளம் நல்லா இருக்கணும், குரலும் நல்லா இருக்கணும். இப்ப அடுத்தது சொல்றேன், பாட்டு தப்பு இல்லாம பாடம் நடந்தது. பயணிக்கிறோம் நல்லா, அவன் செல்பேசியை 12 மணிக்கு வச்சுக்கிட்டு என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு கத்தறான்னு வச்சுக்க, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அல்லது பாட்டை சத்தமா வச்சுக்கிட்டு ஐயோ பத்திக்கிச்சு அப்படின்னு ஒரு பாட்டை வைக்கலாம் 12 மணிக்கு. இன்னும் ட்ரெயின் பிடிச்சிக்கிச்சா, எது பிடிச்சிக்கிச்சு தெரியலீங்கன்னு பதட்டம். அப்ப பயணியும் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அப்ப பாட்டும் நம்ம தப்பு இல்லாம பாடணும், குரலும் நல்லா பாதுகாத்துக்கணும், தாளமும் நமக்கு முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியம், அந்த ட்ரெயின்ல நம்ம போகும்போது நம்ம கூட வர சக பேசஞ்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஒரு சுமூகமானது இருக்கும். ஒரு வயசானவங்க வராங்க, தம்பி நீங்க கீழே படுத்துருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, எனக்கு முட்டு வைக்காது, நீங்க கொஞ்சம் மேலே ஏறி படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? இல்லை இல்லை என் சீட்டில் தான் நான் படுவேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு, வயசானவங்க கேட்குறாங்க, படுத்துக்கோங்க நான் ஏறி படுத்துக்கணும் அப்படின்றது சுமூகமானது இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மெய்ப்பாடு. ஒரு பாட்டில் என்ன இருக்கணும்? ஒரு மெய்ப்பாடு, ஒரு சுவை. அந்த பாட்டில் ஒரு மெய்ப்பாடு இருக்கு. மெய்ப்பாடுங்கிறது சுவை. என்ன சுவை? சிரிப்பு, கருணை, அன்பு, கோபம், இழிவரல், அச்சம், பெருமிதம், உவகை, இவ்வளவு வகையான மெய்ப்பாடுகள்ல ஏதாவது ஒண்ணு அந்த பாட்டில் இருக்கணும். இப்படி ஞான சம்பந்தர் என்ன சொல்ற, ஒரு பாட்டுக்கு 5 தேவை. முதல்ல சொன்னது ஒரு பாட்டினுடைய 5 விவரங்கள் சொன்ன. இப்போ ஒரு பாட்டுக்கு தேவை 5. என்னென்ன? குரல், அதற்கு பேர் ஸ்ருதி என்று பெயர். புரிஞ்சுக்கணும், குரல்னா ஸ்ருதி. 2வது தாளம், அதற்கு லயம்னு பேர். தாளத்துக்கு என்ன பேரு? லயம். 3வது பாடல், அதுக்கு பேர் சாகித்யம்னு பேர், பாடல். அடுத்தது 4வது என்னது? மெய்ப்பாடு. அடுத்து 5வது மெய்ப்பாடுங்கிறத சுவைன்னு போட்டுக்கணும். 5வது ஸ்வரஸ்தானங்கள் கரெக்டா இருக்கும், சுரம். என்னது? இப்ப ஒரு பாட்டு கம்பீர நாட்டைன்னு ஆரம்பிச்சு நம்ம பாட்டு கல்யாணியில பாடிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, ஆரம்பிச்சது கம்பீர நாட்டை தான், எங்கேயோ போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்ருதியில நம்ம சரியா இருக்கணும், குரல் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, சுரஸ்தானங்கள் மாறி மாறி போயிடுச்சுன்னா அப்ப அந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்ப 5 விவரங்கள் தேவை. என்னென்ன? திரும்ப சொல்லுங்க. குரல், அதுக்கு பேர் என்னது? ஸ்ருதி. 2வது தாளம், அதுக்கு பேர் என்ன? லயம். 3வது என்ன? பாடல், அதுக்கு பேர் என்ன? சாகித்யம். 4வது என்ன? மெய்ப்பாடு, அதுக்கு பேர் என்ன? சுவை. 5வது என்ன? சுரம் அல்லது ஸ்வரம். இந்த 5 தேவைன்னு யார்
சொல்றா, திருஞான சம்பந்தர் சொல்றாரு, சுருக்கமா ஸ்ருதி மாதா லய பிதா அப்படின்னு பழம். சுருக்கமா என்ன சொல்றோம்? ஸ்ருதிங்கிறது அம்மா, லயங்கிறது அப்பா, மற்ற மூணும் அடிஷனல். ஸ்ருதி மாதா லய பிதா என்று சொல்கிறார். இந்த ரெண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த பாட்டை பாடிடலாமா?